அன்றைக்கி ஒரு நாள் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய 5 கல் தோசை கடைக்கு தான் போயிருந்தேன். இது ஒரு சாதாரண ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருந்தாலும் இவருடைய ஹிஸ்ட்ரியே வேறு லெவலில் இருந்துச்சு. அவர்கிட்டயே டேரெக்டாக நான் கேட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். அவர் பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர் பார்க்க யோகி பாபு மாதிரி எனக்கு தெரிஞ்சார். உங்களுக்கும் அப்படி தான் தெரிவாருன்னு நினைக்கிறேன். 5 கல் இந்த கடையில் வச்சுருக்காரா, இந்த கடையோட முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருந்தாலும் இந்த ஒரு கடையிலேயே எல்லா வகையான, அதாவது நான்வெஜ் ஐட்டத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க. இறா, அதுக்கப்புறம் சிக்கன் ஐட்டத்தில் சிக்கன் லெக் பீஸு, சிக்கன் பொரிச்ச சிக்கனு, அப்புறம் தனித்தனியாக நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் வச்சுருக்காங்க. இவருக்குன்னு இவர் கடையை தேடி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவர் கடையில் என்ன ஸ்பெஷலுங்கிறத அவரே சொல்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ பாருங்கள். ஸோ இவர் தான் இந்த கடையோட ஓனரு. இவர் தான் அண்ணன் தான் ஓனரு. பார்க்கவே யோகி பாபு மாதிரி இருக்கப்பல அவர்கிட்ட கேட்போம். உங்கள்கிட்ட யாராவது முன்னாடி உங்களை பார்த்தா யோகி பாபு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? யோகி பாபு வந்திருக்காரா உங்கள் கடைக்கு? வந்திருக்காரு, காரில் சாப்பிட்டு. ஓ, அவர் பார்த்து உங்களை சொல்லுவாரா என்ன மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரா? அதெல்லாம் அவங்க இதுவங்களாம் வருவாங்க. யாரு மேனேஜருங்க. ஓ சரி, சூப்பர்வைசருங்க, மேனேஜருங்க, டிரைவருங்க, அந்த மாதிரி ஆளுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? இல்லைப்பா, எத்தனை வருஷம்? ரொம்ப கஷ்டம் நடிப்பு. ஆனால் பார்க்க யோகி பாபு மாதிரி இருக்கீங்க. ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணலாம்ல? ரொம்ப கஷ்டன்றேன் அதான். அவர் சரி, எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? நான் 24 வருஷமா வச்சு. எந்த இடத்துல வச்சுருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். அசோக்ல. ஓகே, என்னெல்லாம் உங்கள் கடையில் ஸ்பெஷாலிட்டியா? கறி தோசை, எறா தோசை, சொரா தோசை, எல்லாமே இருக்குது. கொத்து ஐட்டத்துலேயும் இருக்குது, அதே மாதிரி தோசை ஐட்டத்துலேயும் இருக்குது. ஓகே, உங்கள் கடையில் ஸ்பெஷலாக இது நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லலாம்? சொரா தோசை சொல்லலாம். ஓகே, அது எவ்வளோ அமௌண்ட் 180 ரூபா. அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவரோட கடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மக, அப்புறம் பையன், அப்புறம் இளைய பையன், இவங்க எல்லாரையும் வச்சு தான் இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பமாக ஒன்றா இருந்து கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த கடையில் நான் சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 2 பரோட்டாவும் சால்னாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு ஆம்லேட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கறி தோசை சாப்பிட்டாரு. கறி தோசை வித்தியாசமாக இருக்கா, சரி ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன். கறி தோசை உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கறி தோசை என்னால் சாப்பிட்டு முடிக்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி பரோட்டா சாப்பிட்டனால ஃபயர் ஃபுல்லாகிட்டு. அந்த கறி தோசையோட ரேட் என்னென்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா, 150 ரூபா போட்டாங்க. பரோட்டாவோட ரேட் 20 ரூபா போட்டாங்க. ஆம்லேட் ஆஃபல் அது எல்லாமே 20 ரூபா போடுறாங்க. மொத்தமாக நான் 210 பே பண்ணேன். ஸோ எனக்கு வயிறு திருப்தியாக ஒரு ரோட்டுகளில் சாப்பிட்ட சாப்பாடு நல்லாவே திருப்தியாக இருந்துச்சு. இந்த கடைக்கு நீங்கள் என்றைக்கா போயிருந்தீங்கன்னா, இல்லை போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.